மற்றுமொரு வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். விளக்கம். இயேசுவினுடைய போதனையின்படி நாம் நம்முடைய கண்களில் உத்திரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய கண்களில் உள்ள துரும்பை எடுக்கும் சிகிச்சையை செய்வது மிகவும் தவறாகும். அவர் தம்முடைய மலை பிரசங்கத்தில் இவ்வாறு கூறினார்: நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? துரும்பை எடுக்கும் சிகிச்சை ஒரு பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் இடம்பெறுமென்றால் அந்த சிகிச்சை முறையை இவ்வாறு விளக்கலாம்: உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படும் சிறிய குற்றங்களை கண்டுபிடித்து அவற்றை குறித்து குறை கூறுதலே இந்த பாடமாகும். இந்த சிகிச்சை முறை மிகவும் பிரபலமானது. அதிகமான மக்கள் பயன்படுத்தும் ஒரு முறை. உத்திரம் என்னும் நோய் ஒரு மருத்துவ பதமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அதை இவ்வாறு விளக்கலாம்: ஒரு மனிதனின் உள்ளுணர்வை அழித்து தன்னுடைய குற்றங்களை அவன் உணராதபடிக்கு செய்யும் ஒரு நோய். இது உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இந்த நோயை குணப்படுத்தும் முறையை நம்முடைய கர்த்தர் இவ்வாறு விளக்குகிறார்: முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இயேசு கூறிய இந்த உருவகத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு தச்சனாகவோ அல்லது கண் சிகிச்சை நிபுணராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் உத்திரம் என்னும் நோயையுடைய அதே வேளையில் துரும்பை எடுக்கும் சிகிச்சையை குறித்த பயிற்சியிலும் இடம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மற்றவர்களிடம் நாம் காணும் துரும்புகளிடமிருந்து நம்முடைய கவனத்தை விலக்கி நம்முடைய சொந்த கண்களில் உள்ள உத்திரங்களை நாம் பார்ப்போம் என்றால் அது நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதில் நிதானமாகவும் எங்களை நியாயம் தீர்ப்பதில் துரிதமாகவும் செயல்பட கிருபை பாராட்டும். ஆமென்.